கௌரவம் சொல்லக்கூடிய விஷயம். கௌரவம், சுயமரியாதை, அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவம், இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. தனுசுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு, காதல், இந்த விஷயத்துலலாம் அந்த மேனேஜ் பண்ணுறதுன்றதுல பயங்கர ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த உண்மையை பேசி மாட்டிக்கவும் தெரியாது, பொய் பேசி தப்பிக்கவும் தெரியாது, ரெண்டும் கட்டான ஒரு லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா தனுசுக்கு உண்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைத்தனமாக போய் மல்லு கட்டுறது, விளையாட்டுத்தனமாக பேசுறது, தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி மாட்டிக்கிறது யார் அப்படின்னா அது தனுசு தான். திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வியை சந்திக்காத தனுசு கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வி இருக்கும். பலரோட பழகுவாங்க. பட் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பழக்கத்தை, ஒரு நெருக்கமான உறவை யார்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு கை கெட்டா கனியா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கையிலுக்கு தேவையானப்போ எதுவுமே கிடைக்காம வாழ்க்கை தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கிடைச்ச என்னங்க பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய நபர்களும் உண்டு. ஸோ இவங்களோட வாழ்க்கை துணை எந்த மாதிரி ராசியில் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னப்போ, இவங்களுக்கு மேச ராசியில் ஒருத்தவங்க வாழ்க்கை துணையாக அமைகிறாங்கன்னா சூப்பருங்க. சப்போஸ் ரிஷபத்துலலாம் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. கேம் சேஞ்சர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரங்க. எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஏன் வந்து புலம்புவாங்க இல்லையா, எல்லாருக்கும் ஒரு புலம்பல் இருக்குது. எங்கே எனக்கு இந்த கேரக்டர் இருந்துச்சு, இந்த கேரக்டர் இல்லாட்டி நானும் எல்லாரும் மாதிரி எழுந்துட்டு போயிருப்பேன்ல, எனக்கு மட்டும் இந்த கேரக்டர் வந்து ஒட்டிக்கிட்டு நான் ரொம்ப பெரிய அவஸ்தைப்படுறேன், நானும் எல்லாரும் மாதிரி இருக்க முடியல சகஜமாக புலம்பக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு ஏன் இந்த கேரக்டர் இருக்குது வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாளாக குழப்பிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் தான் தனுசு. ஸோ அந்த தனுசுக்கு பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு தான் அங்கே அதிபதியாக இருக்காரு. ஸோ உங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மை. அப்பா நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்கப்பா, எல்லாரும் அந்த பார்வை பார்க்குறதே பெரிய விஷயம். அவரே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க, வெளியில தாங்க பேர் வந்தா நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு கூடிய நபர்களாக தானே நம்ம இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே வந்து இந்த குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அதிபதினு நம்ம சொல்கிறோம். எப்பவுமே தனித்துவமாக தனக்கத்தே இருக்கிறது யார் அப்படின்றப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த தன்மை உண்டு. கௌரவம் சொல்லக்கூடிய விஷயம். கௌரவம், சுயமரியாதை, அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவம், இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க, பெரிய சீமா வீட்டு பிள்ளை, அவர் வந்து போய் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு வார்த்தை சாரின்னு கேட்க மாட்டார், பெரிய கெத்தாக இருப்பார் அப்படிலாம் சொல்லி திட்டுவாங்க பார்த்தீங்களா. அதை ஒரு கெத்தாக திட்டுறது கூட ஒரு கெத்தாக திட்டுவாங்க. அந்த மாதிரி தன்மையெல்லாம் யாருக்கு இருக்குன்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இது குருவே அதிபதியாக இருக்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கௌரவம், தன்னுடைய சுய அடையாளம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தன்னுடைய நிலைகளை தான் அறியாமல் மற்ற யாரும் அறிய முடியாது இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் தான் தனுசுல பிறந்தவங்க. ஸோ சுயம்பு அப்படின்றப்போ இவங்களுடைய 2ஆம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா சனியோட வீடாக வருது. அப்போ நிறைய பேருக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு இல்லையா. ஸோ நம்முடைய முன்னோர்கள் மாதிரியான ஒரு குணாதிசயங்களை நமக்குள்ள வச்சிருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. தனுசுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு, காதல், இந்த விஷயத்துலலாம் அந்த மேனேஜ் பண்ணுறதுன்றதுல பயங்கர ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த உண்மையை பேசி மாட்டிக்கவும் தெரியாது, பொய் பேசி தப்பிக்கவும் தெரியாது, ரெண்டும் கட்டான ஒரு லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா தனுசுக்கு உண்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைத்தனமாக போய் மல்லு கட்டுறது, விளையாட்டுத்தனமாக பேசுறது, தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி மாட்டிக்கிறது யார் அப்படின்னா அது தனுசு தான். ஒழுங்காக பொய் சொல்ல தெரிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். ஏன்னா நமக்குன்னு நேரம் நம்மளுடைய வாயில் வந்து உட்காந்துருக்கு, பஞ்சாயத்தை தேடி நம்மளே வாங்கி கட்டிக்கிறோன்றது மாதிரி ஒரு புலம்பக்கூடிய நபர்கள் தான் தனுசுல பிறந்தவங்க. இவங்களுக்கு வந்து அந்த பொய் பேசுறது அப்படின்றப்போ அது உண்மையாக எங்கேயாவது ஒருத்தர ரியாக்ட் ஆகிடும், வேறு வழியே இல்லை, மாட்டிப்பாங்க. வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிற தன்மை யாருக்கு இருக்கும்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் லைஃபு, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் லேட் மேரேஜாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. போராடம் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டா போராட்டத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா போராட்டத்தை கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கு வந்து போராட்டத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்றது பெரிய ஸ்ட்ரகிள். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பஞ்சாயத்து அனுபவிக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைகளை போய் சந்திக்கிறது, நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அமானுஷமும் தென்படும், ஆன்மீகமும் தென்படும்ன்ற மாதிரிங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது முன்னாடியும் அறியக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய ஒரு சில விஷயங்களை வந்து மற்றவங்க சொல்கிறாங்களா, ஓகே காதில் வாங்கிக்கிறேன் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களே தவிர்த்து பட் அதை வந்து எதையும் உள்வாங்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயங்களை செய்வாங்க.
அப்புறம் எப்படிங்க உங்களை கொண்டாடுவாங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் காதில் விழுகுதான்னு பாரு, தான் பிடிச்ச முயலுக்கு மூணுங்க மல்லு கட்டுது, தனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி திட்டுவாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரிவிங்க அப்படின்னா, துணு பிடிச்சது, ஒரு வார்த்தை கூட காதில் வாங்காது, அதுக்கு என்ன தோணுதோ அதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை திட்டு வாங்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ தனுசுல பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் இவங்களுக்கு வந்து எடுத்தோடனே அந்த கடவுள் நம்பிக்கை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கைன்றதெல்லாம் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது டெஃபினட்டாக உண்டுங்க. அதாவது நான் சம்பாரித்து அதை நான் அனுபவிக்கிறேன்றது வேறங்க. நான் யாருக்காகவே சம்பாதிக்கிறேனே தெரிலங்க, எனக்கா நான் சேர்த்த பணம் நான் அனுபவிக்க முடியுமான்னு தெரியலன்னு புலம்பக்கூடிய நபர்களும் இவங்க தாங்க. குருன்றது பெரும்பணம். அப்போ எப்பயுமே கையில் வந்து பணம் இல்லைன்னு ஒரு நிலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாழக்கூடிய நபர்கள் தான் தனுசுல பிறந்தவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அடையாளம் சொல்கிறோம். நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு வம்சாவளியில் வராங்க இல்லையா, அப்பா கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள். சில பேருக்கு அப்பா இருக்கிறது கிடையாது, சில பேருக்கு அப்பாவினுடைய அனுகூலம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பட் ஆனால் ஒரு பயனும் இல்லை. இவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணும்போதோ இவங்களுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போதோ அவங்களுடைய நிலைகள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அது அதனால தடைப்படக்கூடிய நிலைகள் உண்டு. பொதுவாகவே தனுசுல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் காதல் சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காதலில் போய் பஞ்சாயத்து அனுபவிக்காத தனுசு ராசி கிடையாதுன்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கங்க, ஆனால் ட்ரஸ்டபுளாக யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தனியாக சொல்கிறோம்ல, அது கூட நமக்கு உண்மையாக இருந்தால் தானே ஆச்சு. ஸோ இந்த உண்மையான ஒரு தன்மைக்குள்ளே நிறைய போராடுறதுமே தனுசுக்கு உண்டு. பொதுவாக நமக்கான ஆள் தானா, நான் அப்படியே ஒருதலை காதலாகவே போகிறேன் வர்றேன், ஆனால் ஒரு வார்த்தை பேசினா அந்த பொண்ணு எங்கே ரியாக்ட் பண்ணிடுமோன்ற பயத்திலேயே பேசாமல் கூட இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு கூடிய நபர்களும் இவங்க தான். ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதனோட வேல்யூபிள் நமக்கு புரிஞ்சுக்க தெரியாது, பட் அது வெளியிலேருந்து பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமாக தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தான். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுசில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கூட வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையான ஒரு கைடன்ஸுங்க. அவங்க நல்ல ஒரு எப்படின்னா நமக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் எது வேணும் வேண்டான்றத கரெக்டாக கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பட் அவங்க வாழ்க்கையில் நிறைய சொதப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்றவங்களுக்குன்னு வரும்போது அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அழகாக அனலைஸ் பண்ணி அவங்களோட எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறது, ஒரு பேர் புகழ் ஒரு கீர்த்தியை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணும்போது அவங்களுடைய படிப்பில் தடை இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா படிப்பை தாண்டி ஒரு டியூவல் டிகிரி முடிக்கக்கூடிய தன்மை இருக்கும், ஆனால் தடைக்கப்புறம் நடக்கும். அதே மாதிரி அவங்களோட கற்ற கல்வியை தாண்டி நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சக்கூடிய தன்மை உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் போகிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகளை போகிறது, நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது, நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாமே வந்து தனுசுல இருக்கவங்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வியை சந்திக்காத தனுசு கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வி இருக்கும். பலரோட பழகுவாங்க, பட் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பழக்கத்தை, ஒரு நெருக்கமான உறவை யாருக்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு கை கெட்டா கனியா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கையில தேவையானப்போ எதுவுமே கிடைக்காம வாழ்க்கை தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கிடைச்ச என்னங்க பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய நபர்களும் உண்டு. நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போறவங்களும் இவங்க தான். ஒரு அவமானம் அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே வந்து கிரியேட்டர் நிறைய விஷயங்களை வந்து தேடி தெரிஞ்சுக்கூடிய நிலை. இவங்கெல்லாம் எந்த ஃபீல்டில் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எடுத்துக்கலாம். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள், பெரும் பணம் குவையக்கூடிய நிலைகள், அதே மாதிரி தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பெரும் பொருளாதாரம் எங்கெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் நடக்குதோ அது சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்போ படம் வட்டி கொடுத்து வாங்குவாங்கல்ல, இதெல்லாம் தனுசுல பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் நடக்கும், இல்லைன்னா அவங்களே கூட பண்ணலாம். அதே மாதிரி டியூஷன் சென்டர் எடுக்கிறது, தான் கற்றுக்கிட்ட வித்தையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி மூலமாக பணம் சம்பாதிக்கிறது, இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது, தன்னை வந்து ஒரு இடத்துல நிலைப்படுத்திக்கிறதுன்னு இல்லாமல் எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. தனுசுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய தனிமை விரும்பியா இருப்பாங்க. என்னென்னக்கு தெரியாது, யாருக்கூடையும் பெருசாக கனெக்ட் ஆகிக்கவே முடியாது. ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகுறாங்கன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு வந்து அதுவாக தானாக பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும். ஒன்று குடும்பமாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு பிரிவினைகள் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் இஷ்யூஸுமே இவங்களுக்கு உண்டு. தனுசுல பிறந்தவங்களுக்கு அந்த தன்மைகளும் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓவர் திங்கிங்ன்றது நிறைய விஷயங்களை தனக்குள்ளேயே போட்டு குழப்புறது, முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்துக்கு ஆளாகிறது. ஒரு வாழ்க்கையில வந்து பயணப்படுறதுன்னு இருக்கு இல்லையா, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு சில விஷயங்கள் உண்டுல. ஸோ இவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய தடைகள் இருந்தால் கூட அவங்களோட வாழ்க்கையே பிரச்சனையானா கூட என்னால் வாழ முடியும், தனித்து செயல்பட முடியுன்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக
தனக்கான வாழ்க்கையை அமைச்சு ஒரு விஷயங்களை புதிய பாதையில், அதாவது ஜீரோலேருந்து திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ எப்பயுமே வந்து என்னை வந்து முங்கினா கூட நான் திருப்பி தத்தளித்து மேலே வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது மாதிரி இவங்க வாழ்க்கையிலையும் சரிங்க, இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் பிடுங்கிட்டா கூட அவங்க வந்து ஒரு அவங்களுக்கான அறிவாற்றலால் மட்டுமே முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றப்போ தனுசுல பிறந்தவங்களுக்கு அது உண்டு. ஸோ ஆனால் என்னென்னா மற்றவங்க வந்து இவங்களை மதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வார்த்தைக்கு ஒரு உண்மையாக செயல்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றப்போ தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களோட வாழ்க்கை துணை எந்த மாதிரி ராசியில் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னப்போ இவங்களுக்கு மேச ராசியில் ஒருத்தவங்க வாழ்க்கை துணையாக அமைகிறாங்கன்னா சூப்பருங்க. சப்போஸ் ரிஷபத்துலலாம் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க, சொல்கிறதுக்கு மாதிரி கிடையாது. ஸோ தனுசுல பிறந்தவங்க மோஸ்ட் ஆஃப் வந்து ரிஷப ராசிக்காரங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒத்து வரக்கூடிய தன்மைகள் கிடையாதுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து மேஷம் சிம்மம் இந்த மாதிரியான ஒரு ராசிகளில் திருமணம் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு நட்பாக இருக்கக்கூடிய பழகக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த மிதுனம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. மிதுனம் துலாமாக இருக்கட்டும், அதே மாதிரி கும்பமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நட்பு வட்டாரமாக பழகக்கூடிய நபர்களுக்கு ஓகே. பெருசாக சில கனெக்டிவிட்டின்றது ஒரு சிலருக்கு கட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கக்கூடிய நபர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஓகே இவங்ககிட்ட நமக்கு பிரச்சனை வரும்ன்றப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ தனுசுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டா கூட எல்லாமே எந்த நேரத்துக்கு எது உதவணும்னு இருக்கோ அதே உதவணுவாங்க இல்லையா? அது மாதிரி பின்யோக ஜாதகம்னு பேர். முன்னாடி ஒரு ஆரம்ப காலங்கள் நிறைய ஸ்ட்ரகிளை சந்திச்சாலும் எதெல்லாம் நான் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வாழ்ந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த அனுபவிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நான் எதெல்லாம் மிஸ் பண்ணேன், எனக்கு இந்த குழந்தை பருவத்தில் இதை கிடைக்காம இருந்துச்சு, இந்த விஷயங்கள்லாம் வந்து தனக்குள்ளே அப்ளை பண்ணி புலம்பிட்டு இருந்து அதுக்கான ஒரு ரியாக்ஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலை, அதை நான் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையை உணரக்கூடியதும் தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து லைஃப் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். சப்போஸ் இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, இதுக்காகவே போராடுறது, அதுக்காகவே ரொம்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது, இதெல்லாம் உண்டுங்க. ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஆன்மீகத்தில் சொற்பொழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தேடல், நிறைய நேச்சுரல் லவர்ஸ், இவங்களாம் அடிக்கடி பயணம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனிமையை ரொம்ப பிடிக்கும். ஏங்க யார் கூட போகிறீங்க, எனக்கு யாரும் வேணும், நான் தனியாக போய் ட்ரிப் போயிட்டு வந்தேன்னா அப்படியே நம்ம பவர் பாண்டியில் வரக்கூடிய புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பு, எந்த வயசாக இருந்தால் என்னங்க, அதாவது காதலுக்கு கண் இல்லைன்றது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய அனுபவத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க தனுசுல பிறந்தவங்க பொதுவாகவே. இதில் பிறந்த ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி ரெண்டு பேருக்குமே இந்த தன்மை உண்டு. நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை மட்டும்தாங்க பஞ்சாயத்து. ஒரு அஃபேரை கொடுக்குறது, அவமானத்தை கொடுக்குறது, அசிங்கத்தை கொடுக்குறது, தேவையில்லாத யாரோ ஒருத்தவன் செய்யறான் அவனுக்காக பக்கத்தில் போய் நின்னும் நம்ம பேர் மாட்டிக்கிச்சு அப்படின்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களும் யாருன்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கல்வி சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் உலக சார்ந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த துறையை எடுத்தாலும் அவங்கள வந்து அதில் ஏதாவது ஒரு சாதனை படைச்சாகணும் அப்படின்ற அளவுக்கு தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு. இருக்கிறன்னு தெரியாமல் இருந்துட்டு போகணுன்றவங்களும் இவங்க தான். நான் இருக்கிறத எல்லாருக்கிட்டையும் தம்பட்டம் போட்டு காட்டணும்னு நினைக்கிறவங்களும் இவங்க தான். இதில் இருக்க ஒரு சில பேருக்கு அந்த தன்மைகள் உண்டு. ஏன்னா நான் என்ன மாதிரி வாழ்ந்தேன், பட் இந்த சைலண்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னா மற்றவங்களும் அதை சொல்லி தெரிஞ்சுக்கணும், நான் போய் விளம்பரப்படுத்த மாட்டேன்றக்கூடிய நபர்கள். ஸோ இதெல்லாம் யார் அப்படின்றப்போ உங்களுக்கு தனுசுல பிறந்தவங்களுக்கு நிறைய தன்மைகள் உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு சில பதிவுகள் எங்களை பற்றி இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட ஜாதக ரீதியாக நான் சில விஷயங்களை உங்ககிட்ட தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன நம்பருக்கு தொடர்பு கொடுங்க. நன்றி.